ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக, கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு 20ஆம் வசனத்துல, கர்த்தர் எனக்கு நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பலனளித்தார்னு சொல்லி சரி கட்டினார்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இங்கே உள்ளே போனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? நான் என் வழிகளெல்லாம் கர்த்தருடைய வழியாக இருந்தது, நான் கர்த்தருடைய வழியை கை கொண்டு வந்தேன். ஒன்று, நான் அவருடைய வழிகளை கை கொண்டு வசனத்தின்படி நான் என்ன பண்ணேன், வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணலை. ரெண்டு, மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, நியாயத்தை எல்லாம் நீதி நியாயங்களையும் வசனத்தின்படி நான் நிறைவேற்றினேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா, நான் துர்குணத்துக்கு பொல்லாப்புக்கெல்லாம் என்ன பண்ணேன், நான் விலக்கி காத்துக்கிட்டேன். துர்குணம்னா பொல்லாத இச்சைகள், பொல்லாத எண்ணங்கள், மாம்சத்தின் எண்ணத்தெல்லாம் நான் என்ன பண்ண விலக்கி காத்துக்கிட்டேன் அப்படின்றார். இப்போ 4 விஷயத்த சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானே எப்படி இருக்கிறோம்? நாம கர்த்தருடைய வழியில தான் நடக்கிறோமா? அவருக்கு பிரியமான வழியின்படி தான் வாழ்றோமா? அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதை கவனிங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க தேவனுக்கு துரோகம் பண்றீங்களா? எவ்விதத்துல துரோகம் பண்ணுறீங்க? துரோகம் அப்படின்னா நம்ம எப்பயுமே டைரக்டா எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டோம். உடனே அப்படியே டைரக்டாக நின்னா எடுத்து நிற்போம். இல்லை, எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறவர், எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர், எங்கள் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது நிற்போம். ஆனால் அப்படி டைரக்டாக வரமாட்டான். சேட்டனுடைய கிரியெல்லாம் டைரக்டாக இருக்காது. நீங்கள் மறைவான விதத்தில் துரோகம் பண்ணியிருக்கீங்களான்னு கவனிக்கணும். எதுலாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அருவருப்பாக இருக்குது, அதை வேறு மாதிரி நீர்த்து போன விதத்தில் பிசாசு நம்ம முன்னாடி கொண்டு வந்து அது ஒன்றுமே இல்லாத மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவான். நியாயம் மாதிரியே தெரியும், அதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதுன்ற மாதிரியே தெரியும். அதை தான் சொல்கிறார். இப்படி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமான்னு யோசித்து பார்த்து அதை சரி பண்ணணும். அடுத்தது, நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களில் ஒன்றை நான் தள்ளி போடலை. அப்போது தேவனுடைய நீதி நியாயங்களை கொண்டு வந்து அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்குறது, செஞ்சு பார்க்குறது நீதியா. அதனால சில நேரம் நஷ்டங்கள் வந்தலாம். அப்படி நான் செஞ்சு பார்த்தேன்னு தாவீது சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இது ப்ராக்டிஸ் பண்ணோமா? தேவ நீதி மாதிரி நம்ம நடந்து பார்த்துட்டோமா? நியாயம் செஞ்சு பார்த்துருக்குறோமா? வசனத்துக்கு ஒத்தபடி நம்ம எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கிறோமா? வசனம் இப்படி சொல்லுது, வசனத்தை நினைச்சு செஞ்சுருக்கணும். அதுதான் வசனம் இப்படி சொல்லுது, அதனால நம்ம இப்படி செய்யணும். ஆனால் அது செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இல்லை, அங்கே தவற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி நிறுத்தணும் தெரியுமா? அந்த நீதி நியாயம், அதை கவனிச்சிருக்கணும். அப்போ இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது, துர்குணம். மன உண்மையாக இருந்தேன். அவருக்கு முன்னாடி நான் மன உண்மையாக இருந்தேன். கடவுளுக்கு முன்னாடி மன உண்மையாக இருக்குமா? சில பேர் அப்படியே பச்சையாக போய் சொல்கிறாங்க. அப்படியே பகிரங்கமான பொய். இன்னும் பார்க்க போனால் ஆல்டர்ல இருந்து பொய் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாஸ்டுக்கிட்ட அப்படியே பொய், பெற்றோர்களிடத்துல பொய், சக நண்பனிடத்துல பொய், தோழிக்கிட்ட பொய். யார்கிட்ட தான் உண்மையா இருக்க போறீங்க? சொல்றார், அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து. துர்குணம், பொல்லாப்பு அப்படிங்கிறது ரோமர்ல பார்க்கலாம். இப்போ பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், அருவருப்பான சிந்தனைகள், லஸ்ட் தாட்ஸ், பொல்லாத கொலை வெறிகள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள், இதுதான் துர்க்குணம், பொல்லாத குணங்கள். தேவன் விரும்பாத குணம் அந்த துர்குணம். நற்குணம்
துர்குணம். நல்ல விஷயங்களை, நல்ல சுபாவங்கள் நற்குணமாக இருக்குது, பொல்லாத சுபாவங்கள் துர்குணமாக இருக்குது. அவர் அதான் சொல்கிறார், துர்குணத்துக்கு நான் என்னை விலைக்கு பாதுகாத்துட்டேன். ஆகையால் அங்கே தான் சொல்கிறார், என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அப்படிதான் எனக்கு பலனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக நீங்க கர்த்தருக்குரிய வழியை கை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க அவருக்கு துரோகம் பண்ணலன்னா, நிச்சயமா அவருடைய நீதி நியாயத்தை நிறுத்தி நீங்க பார்த்துருப்பீங்கன்னா, நிச்சயமா அவருக்கு மன உண்மையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா துர்குணத்துக்கு விலைக்கு உங்களை பாதுகாத்து கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நீதி செய்வார். கண்களுக்கு முன்பாக இருக்கிற உங்கள் கைகளின் சுத்தம் உங்கள் பரிசுத்த வாழ்வுக்கு தக்கதாக உங்களுக்கு நிச்சயம் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்படியாக தேவ சமூகத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை தேவன் கொடுக்கிற பலனிலாலே நிரம்பி இருக்கும். ஆமாம், யோபுவுக்கு எவ்வளவு சூழ்நிலை இல்லை. யோபுவை பற்றி சாட்சி சொல்கிறார். உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுவார்? அப்புறம் உங்களை விட்டு என்னை பற்றி என்ன சொல்லுவார்னு எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன சொல்லுவார் என்னை பற்றி? நான் அவருக்கு பிரியமாக இருந்திருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உண்மையாக இருக்க முயற்சித்திருக்கிறேன். பர்சனலில், என் குடும்ப வாழ்வில், ஊழியத்தில் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். அவர் என்ன சர்டிஃபை பண்ணுவார் தெரியல எனக்கு. முடிந்த அளவுக்கு வசனத்தின்படி வாழ முயற்சித்திருக்கிறேன். எனக்கு அன்பான உங்களை பற்றி என்ன நினைப்பார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறோம், ஆனால் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நடக்க போகிறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நினைத்து எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள் இருக்கும் என தயவாய் மன்னித்து எங்களுக்கு பலன்களை தருகிறவராய் இருக்கும்படி நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலன்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும். வேத வசனங்களை கவனித்து வாசித்து தியானித்து அதிலே பலனடைய, அதிலே பலன் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிற பிள்ளைகள் மேல உங்க கிருபை இறங்கட்டும், தயவு இறங்கட்டும், உங்களுடைய இரக்கம் இறங்கட்டும். நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு பதில் தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.